ஹே கைஸ், வெல்கம் பேக் டு பாரதி பறவை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இது ஒரு DIY ஆர்கனைசர் தான். இது நான் ஆயில் ட்ரேக்காக யூஸ் பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த DIY ஒரு இமேஜ் பார்த்து தான் ரெடி பண்ணேன். இந்த DIY ஃபுல்லாக கார்ட்போர்ட் பாக்ஸில் மேக் பண்ணதான். இந்த ஆர்கனைசர் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்படி ஆயில் ட்ரே ஆர்கனைஸ் பண்ணியிருப்போனோ அதே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டில் நிறைய பேர் கேட்டிங்க லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதனால் லிங்க் இல்லைங்க. அண்டு இந்த ஸ்ப்ரே பாட்டில், கீ யூஸ் பண்ணுற பாட்டில், இது எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த DIY ஆர்கனைசரில் எனக்கு ஃபேவரட்டான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ட்ராயர் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் பண்ணதுமே எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நீட்ஸ் தான். மேட்ச் பாக்ஸ், டூத் பிக், அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட், கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது நம்ம எப்போவுமே எடுக்கிற ஒரு திங்ஸ் தான். ஸோ அதனால் இதை கீழே வச்சுட்டேன். ஆக்சுவலி இந்த DIY ஆர்கனைசர் ரியலாகவே பிளாஸ்டிக்கில் இருக்குது. பட் நம்ம சைடு அது கிடைக்கல. ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அது இல்லை. ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு DIY ஆர்கனைசராகவே ரெடி பண்ணிட்டேன். மோஸ்ட்லி ஆர்கனைசர் எல்லாமே என்னோடய பட்ஜெட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாங்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா DIY மாதிரி ரெடி பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதே மாதிரியே ஒரு ஆர்கனைசரை ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு, வாங்கணுன்ற பட்சத்தில் வாங்க முடியல. ஸோ அதனால் இந்தமாரி DIY மாதிரி ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ டோட்டலாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் லுக் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு இதை ஆர்கனைஸ் பண்ணதில். ஓகே, இந்த ஜார் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அது இன்னும் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். இப்போ தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஒரு ட்ரே ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது ஸ்விட்ச் பாக்ஸ் தான். இது நிறைய ஹார்ட்வேர் ஷாப்பில் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவுமே ரியலாக பார்த்தா ட்ரே மாதிரியே இருக்குது, எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்ட்டு. இது ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் வாங்குறது தான். ஆனால் இது வீட்டில் இருந்துச்சு, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான க்ரீன் கிராஸ் மேட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே தான் இந்த ஜார் வைக்கிறேன். ஸோ லுக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. இப்போ அப்படியே அதுக்கு மேலே டாப் ஏரியாவில் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஹூக் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் அது ஸ்டீல் ஸ்டாண்டு தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி அதில் ஆர்கனைஸ் பண்ணுறேன். இது பிளாக் போர்டில் கீழே ஸ்டிக் ரோல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து எடுத்தது தான். ஓகே, இப்போ அந்த ஹூக்கில் இந்த ஸ்டிக் அதில் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ இதில் நிறைய திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். லைக் இதில் கரண்டி இந்த மாதிரி எல்லாமே ஹேங் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு ட்ரே தான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஒரு பேஸ்கெட்டு தான் ஹேங் பண்ண போகிறேன். அந்த பேஸ்கெட்டில் கட்லரி ஸ்டாண்டுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு DIY கட்லரி ஸ்டாண்டு தான். இது குலோப் ஜாமுன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து மேக் பண்ண ஒரு DIY தான். இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த கட்லரி பேஸ்கெட் எனக்கு கம்ஃபர்டபுளாக கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே ஹேங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு டெக்கர் ஐடியா தான். இது ஒரு பேஸ்கெட். இது ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு ஹூக் மாட்டிட்டேன். இது அந்த பேஸ்கெட் அதில் ஹேங் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன டெக்கர் தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இதுவும் ஒரு DIY டெக்கர் தான். இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒயிட் கலர் இருக்கிற பால் பீன்ஸ் தான். சப்போஸ் பீன்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஃபாயில் கவர் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரோல் பண்ணி கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இப்போ இதை எங்கே ஹேங் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையர் உட்டன் ரேக்கில் தான் ஹேங் பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ ஒரு ஹூக் எடுத்திருக்கேன். அந்த ஹூக் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட DIY ஆர்கனைசரை அதில் ஹேங் பண்ணிடலாம். நம்மளோட கிச்சனில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தால் தான் நமக்குமே லுக் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நமக்கு கிச்சனில் சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக
விண்டோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேங் பண்ணலாம். பட் எனக்கு அந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஹேங் பண்ணுறதுக்கும். ஸோ அதனால் இந்தமாரி டெக்கரேட்டம் தான் ஹேங் பண்ணியிருக்கேன். அண்ட் ரைட் சைடில் வந்து ஒரு செராமிக் பேஸ்கெட் தான். ஸோ அதில் வந்து சிசர்ஸ் போட்டு ஹேங் பண்ணிவிட்டேன். ஸோ இது கீழே விழாது, ரொம்ப ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் ஹேங் பண்ணியாச்சு. கேஸ் ஸ்டவ்வுக்கு லெஃப்ட் சைடில் 2 செல்ஃப் இருக்குது. ஸோ அதை இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிளாஸ் பாட்டில்ஸ் தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹைட் கொஞ்சம் வச்சா எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், எடுக்கவும் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தெர்மாக்கோல் கட் பண்ணி அதில் ஹேங் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் குக்கிங்க்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் தான் அதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ எது ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி தேவைப்படுற பொருள் எல்லாமே முன்னாடி வச்சுட்டு, அதுக்கு பின்னாடி தேவையில்லாதது ரேராக எடுக்கிறத பின்னாடி வச்சுட்டேன். இந்த கிளாஸ் பாட்டில் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டீல் ஸ்டாண்டில் தான் ஹேங் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டில் எல்லாமே லோக்கல் ஷாப்பாக பர்ச்சேஸ் பண்ணதான். அண்ட் மேலே இருக்கிற செல்ஃபில் அஞ்சரை பெட்டி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 அஞ்சரை பெட்டி இருக்குது. ஸோ அதை அங்கே வச்சுட்டு அதிகமாக ஆயில் பிடிக்காது. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் வச்சாச்சு. அண்ட் டெக்கர் ரெடியாகவே 2 பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ரைட் சைடு 1 லெஃப்ட் சைடு 1 தான் ஹேங் பண்ணியிருக்கேன். அந்த செல்ஃபுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹூக் தான் இப்போ வச்சுருக்கேன். அந்த ஹூக்கில் வந்து ஒரு கம்பியை ஹேங் பண்ண போகிறேன். ஸோ இந்த கம்பியில் நிறைய ஆர்கனைசர் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நிறைய திங்ஸை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். எப்படி ஹேங் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஹூக்கை வச்சு தான். ஸோ இந்த எஸ் ஹூக் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும், நிறைய ஸ்பேஸ் சேவிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் கம்பி இருந்துச்சு, அதை வந்து பெண்ட் பண்ணி எஸ் ஹூக்காக மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு மணியும் சேவ் ஆச்சு, ஸ்பேஸ் சேவிங்காகவும் ஆச்சு. ஸோ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மணி சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் என்ன ஹேங் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு தேவையான பாத்திரங்கள் தான் ஹேங் பண்ண போகிறேன். லைக் கரண்டி, டீ ஃபில்டர், இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் நான் ஹேங் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டீலில் ஒரு பாத்திரம் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுருந்தேன். பட் அது வந்து எனக்கு அந்த ப்ளேஸில் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை மேக் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைனலாக நம்மளோட கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த கிச்சன் வீடியோவில் ஏதாவது ஒரு சில இடத்துல டிப்ஸ் ஆர் ஏதோ ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை தமிழ் போல் வளர்வோம். நன்றி, வணக்கம்.